குட் பேக் அட்லி படம் பாத்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? நீ எந்த படத்துக்கு ரிவ்யூ கேட்க வந்திருக்க? குட் பேக் அட்லி அதுக்கு வந்திருக்க ரிவ்யூ கேட்கறதுக்கு. அதான் படம் பாத்தீங்களா இல்லையா? நான் படம் பார்த்துட்டு தான் தலைய வெளியே வரேன். குட் பை அட்லி படம் பார்த்துருக்கல? நீ படம் பார்த்துருக்க மாட்டேன். அதுக்குள்ள கேமராலாம் தூக்கி வந்து வெளியே வந்துரு ரிவ்யூ சொல்லுங்கண்ணா, அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா, அண்ணா நீங்க சொல்லுங்க, அக்கா நீங்க சொல்லுங்க. இதுக்கு மட்டும் கரெக்டா வரீங்களா? ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்க தெளிவா. ஓகேவா? நீங்க படம் பாத்துட்டீங்களா? ஆமா. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கிருஷ்ணோட பேரு தலை ஆக்டிங் சரியான ஆக்டிங். ஏகேன்றதுனா என் தலைவனுக்கு ஏகே பேரு முத்திர குத்துந்தா அதுக்கு மட்டும்தான். ஓகேவா? அந்த ரீமேக் பண்ணி சாங் எல்லாம் விட்டுறாங்க. சரியான வைரல். நிறைய படத்துல பழைய சாங் தான் இப்போ வர படத்துல எல்லாருமே ரீமேக் பண்ணி தான் அடிக்கிறாங்க. செம்ம பூம் ஸ்பம்ஸ். பிரபு சாரு, அப்புறம் யோகி பாபன், பிரின்ஸ்லி, இந்த அண்ணன் நிறைய பேர் ஆக்டிங்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் சொல்ல தேவையில்ல, அவருடைய வாய்ஸே வேற லெவலுங்க. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியான சம்பவம். சீப் மியூசிக் ஐயோ தலைவா, இந்த படத்துல சரியான அவார்டு தெரியும் உனக்கு. உன்னுடைய மியூசிக்ல அனிருத்துடைய சாங் வேற அளவுல பிச்சுக்கிச்சு. ஸ்கிரீன்ல நாங்க தான் ஆடுவோம் பைத்தியக்காரனுங்க தலையோட ஃபேன்ஸ் நினைச்சோம். பொண்ணுங்க அதுவும் மேல சாலெல்லாம் தூக்கி போட்டு பூமாலாம் வெச்சு போட்டு ஸ்கிரீன் முன்னாடி அவுத்து போட்டு கொண்டாட்டம் சரியான சால தலைவா. நீ வேற தலைவா, ஷாலு தலைவா. என்னன்னா என்ஜாய்மெண்ட் ஒண்ணு இருக்கும்ல ஸ்கிரீன்ல. இப்போ நான்லாம் தலை ஃபேன்ஸ், தீவிரமா தலை ஃபேன்ஸ் நான்லாம். ஏன்னா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். ஓகே, எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்துட்டு டபுள் மடங்கா படத்துல என்னதான் சொல்ல வராங்க? ஒரு சென்டிமெண்ட் இல்லாம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லா படத்தையும் நீங்க பாத்திருப்பீங்க. எல்லாமே மிக்சிங் கதை தான். அடிக்கிறதுக்கு கார் ரேஸ் அது இதுன்னு கண்ணா முன்னமா வரும். ஏன்னா அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான டபுள் கேட் தீனால ஓல்டு படம் பாத்திருப்பல்ல, அப்ப பாக்குறதுக்கு இப்ப இருக்கிற அஜித்தா வந்து நம்ம ஓல்டு படம் தீனா எப்படா பாப்போம் அந்த ஃபீல் ஒண்ணு இருக்கும்ல ஸ்கிரீன்ல. அது மாதிரி கெட்டப்ல கொஞ்சம் வித்தியாசமா செதுக்கி இருக்காங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு தலைய பாக்கிறதுக்கு. சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. நீங்க இப்ப படத்தை பாருங்க. இன்னும் ஒரு 3 டைம் நான் பாப்பேன் போய் ஸ்கிரீன்ல பாப்பேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சோ அஜித் பார்த்த படங்கள்லயே இது ஒரு வித்தியாசமான ஒரு படமா இருக்கு. இந்த வயசுக்கு பாத்தீங்கன்னா இந்த அஜித் இப்படி நடிப்பாருன்றது நினைச்சு பார்க்கவே முடியல. ஆமா தெளிவா. யார் தெளிவா கார் ரேசிங்ல யார் தெளிவா ஓட்டுவா? முதுகுல அடிபடுது. ஏன்னா ஷூட்டிங் பார்த்துக்கு முன்னாடியே ஷூட்டிங்ல நடிக்கும் போது கார் ரேஸ் அடிபட்டது. அது எத்தனை கனவனமா அடிபடுது. ஆனா அடிப்பட்ட அந்த நேரத்துல உடம்பு சரியாகி திரும்பவும் ஷூட்டிங் போயிட்டு நடிச்சு கும்பிட்டு இப்ப எங்களுக்கு அவங்க ரசிகர்களுக்கோசம் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. ஓகேங்களா? ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்டர் முதல்ல ஒரு வார்த்தை சொல்றேன். என் தலைவன் ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவல்ல எடுத்து கொடுத்துருக்காரு.